ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மிளகா பஜ்ஜி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குடை மிளகா எடுத்துருக்கோம், அதை கழுவி ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு தேவையான கடலை மாவு ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோடையே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. அதோடு கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்திக்கலாம். அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு சேர்த்திட்டு அதோடையே நம்ம வீட்டில் அரைச்ச காரம் மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுன்னா கரம் மசாலா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போடுற அளவுக்கு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா டிப் பண்ணி ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் காஞ்சிட்டு சூடாக இருக்குது, அதுலேயே ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். இந்த மழை காலத்துலேயோ கொஞ்சம் கிளைமேட் நல்ல ஜில்லுன்னு இருக்கும் போதோ இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வச்சிருக்கிற மிளகாவிலும் பஜ்ஜி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கலருக்கு நீங்கள் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, நாங்கள் நேச்சுரல் கலரு போண்டா மாவு எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் தான் போட்டிருக்கோம். இதில் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இந்த கம்பெனியில் ஆன்லைன் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் 18 வயசுக்கு மேலே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆன்லைன் ஜாப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீன் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.